மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். பல பேருக்கு உங்களுடைய வாகனங்கள் இதெல்லாம் ஏதாவது புதுசா வாங்கணும், விற்கணும், அதை கொடுத்துட்டு நான் டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசு வாங்க போறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்து செய்யலாம். சொத்துக்கள் விஷயமான முக்கியமான முடிவுகளை எடுத்து அதை ஒரு சொத்தை விற்று புதுசு வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இந்த வாரம் நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். அடுத்ததாக ஒரு தொலைதூரத்துல இருந்து ஏதாவது ஒரு நற்செய்தி அப்படிங்கிறது நீங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வரும். முக்கியமா நிறைய பேர் கடல் கடந்து போய் என்னுடைய ஒரு தொழிலோ வியாபாரமோ ஏதோ கடல் கடந்து தான் நடக்கிறது, அதுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கிறவங்களாகட்டும், அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஆதாயம் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகிறது. கம்யூனிகேஷன் மூலமாக, தகவல் தொடர்பு மூலமாக அப்படின்னு நிறைய ஆதாயங்கள் இருக்கும் உங்களுக்கு. அதே நீங்க சப்போஸ் ஐடில இருக்கிறவங்க, வேற ஏதாவது இந்த ஆன்லைன்ல பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஆதாயகரமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய தாயாருடைய உடல் நலமும் ஓரளவு முன்னேற்றம் பெறும். அதுல இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே அகன்று ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நிறைய சுகங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்து கொண்டு அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக 8, 10, 12ஆம் இடங்களை அவருக்கு நல்ல சுப பலன்களாக தரப்போகிறார். அப்ப குருவுக்கு சனி பகவானுடைய சம்பந்தம், செவ்வாய் புதனுடைய சம்பந்தம் அப்படிங்கிறதும் ஒரே நேரத்துல ஏற்படுகிறது. செவ்வாய் தன்னோட ஆட்சி வீட்டுல இருக்கார், புதனும் செவ்வாயுடைய வீட்டுல குரு பார்வையில் அமர்ந்திருக்கார் அப்படிங்கிறது. அதனால்தான் நம்ம சொன்னோம், புதன் சம்பந்தப்பட்ட எல்லா அந்த புதன் சம்பந்தமான தொழில இருக்கிறவங்க, எழுத்து, மீடியா, ஒரு பப்ளிஷிங்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்க போற வாரம். ரியல் எஸ்டேட்டை தன்னுடைய தொழிலாக எடுத்து பண்ணுபவர்களுக்கும் இது ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். எதிர்பாராத நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த கிரகங்களுடைய அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறதும் நடக்கிறதுனால அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்றபடி உங்களுடைய பிரயாணத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எப்பயுமே உங்களுடைய லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் வரதுனால, அவர் தன்னுடைய ஆட்சி வீட்டிலே போய் 8ஆம் இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுனால சடனா ஏதாவது ஒரு சின்ன ஒரு காயம் பட்டுக்கிறதோ இல்லைன்னா டக்குன்னு ஒரு மருத்துவ செலவோ எதிர்பாராம ஒன்று கொடுப்பார். அதனால பெரிய பாதகம் கிடையாது. உடம்புல நல்ல இம்யூனிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே நல்லா இருக்கும். மற்றபடி நீங்க ஆளே ரொம்ப தெளிவா இருப்பீங்க. ஏன்னா குரு பார்வையில லக்னாதிபதிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் உங்களுக்கு.